ஹாய் காய்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஹாப்பிமா ஸ்பெஷல்லாம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹாப்பிமா கிறிஸ்பி ஃப்ரைட் மிக்ஸை வச்சுட்டு நம்ம வந்து காளானை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. காளான் ஸ்பெஷல் தான், காளான் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாப்பிமா ஃப்ரைட் மிக்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து காளானை ஃப்ரை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஹாப்பிமா மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்லாம் எடுத்திருக்கேன். அது என்னென்ன இன்க்ரீடியண்ட்டுங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ஒன்று, அப்புறம் ஹாப்பிமா ஃப்ரை மிக்ஸ் ஒன்று, ரெண்டுமே எடுத்திருக்கேன். அப்புறம் மஷ்ரூம், கேரட், பீன்ஸ், டொமேட்டோ, க்ரீன் சில்லி, ஆனியன், மின்ட் லீவ்ஸ், கேபேஜ், எக்கு, அப்புறம் சில்லி பவுடர், அப்புறம் சால்ட்டு, இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஈரமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளியை போட்டுடலாம். தக்காளியை நல்லா வதக்குங்க. மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கை அளவுக்கு புதினாவை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நம்ம ஏன் புதினா போடுறோம்னா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம கட் பண்ணி வச்சா கேரட் பீன்ஸையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கேரட் பீன்ஸ் இல்லாமல் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ரொம்பவும் உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம முட்டைக்கோஸ் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பொதுவாக ஹாப்பிமாலேயே தேவையான உப்பு காரம் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு உப்பு காரம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னாலும், இல்லை நீங்கள் அதிகமாக வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த வெஜிடபிள்ஸ் தேவையான நீங்கள் உப்பு காரமும் போட்டுக்கலாம். அப்போ நம்ம டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரியும். இதில் நம்ம காய்கறிக்கு தேவையான உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம காய்கறியில் உப்பும் காரமும் நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இல்லை பச்சை பட்டாணி இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ காய்கறி யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்களவு உடம்புக்கு நல்லது. இப்போ நான் வடித்த சாதத்தை ஒரு பெரிய அகலமான பேஷனில் கொட்டி நல்லா வளர்த்திக்கிறேன். இந்த சாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பருக்கையும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா கலரிக்கிறேன். நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் உதிரி உதிரியாக வரும். ஏற்கனவே செஞ்சு வச்ச காய்கறி கலவையோட இப்போ நம்ம சாதத்தை போட்டு கலரலாம். சாதமும் காய்கறி கலவையும் ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரிக்கலாம். இப்போ நம்ம ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் போடுற நேரம் வந்தாச்சு. நம்ம இப்போ போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று மர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. 300 கிராம் சாதத்துக்கு நம்ம ஒரு பேக்கெட் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை ஹாப்பிமா கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸோட மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரை பண்ண மஷ்ரூமை நம்ம சாதத்தில் போட்டு நல்லா கலரிக்கலாம். நான் பொரித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் காய்கறியோடு சேர்ந்து வணக்கிறதுனாலும் வணக்கிக்கலாம். இல்லை 65 மாதிரி செஞ்சு கடைசியில் இதே மாதிரி கலரிக்கிறதா இருந்தாலும் கலரிக்கலாம். உங்களோட விஷ் தான். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முட்டையை வெறும் உப்பு மட்டும் போட்டு பொரித்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பொரித்து வச்ச முட்டையை நம்மளோட சாதத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரிக்கலாம். நான் 2 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஹாப்பிமா மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸுங்கிறது இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருந்தபடியே ஹோட்டல் டேஸ்ட்டுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸு மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. வெறும் 10 ரூபா தான். நீங்கள் சமைக்கிற அளவை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். 300 கிராம் சாதத்துக்கு ஒரு மிக்ஸ் தேவைப்படும்.
இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் நான் வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye guys. Thanks for watching.